சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் நெய் ஆட் பண்ணிட்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 4 பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி எடுத்து அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா கிண்டி விடுங்க. ஒரு மூடி போட்டு மூடினீங்கன்னா அதுவும் நல்லா வெந்துடும். இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அதையும் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம தயிர் மசாலா எல்லாம் கலந்து வச்சுருக்க அந்த சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை நல்லா மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா கொதிச்சிடும். இந்த அளவுக்கு கொதித்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி மூடி வச்சு இந்த பதம் வந்ததும் எடுத்து தம் வச்சுருங்க. இப்போ உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.